ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ப்பா. ஸோ ஆப்ஜெக்ட் அப்படிங்கும்போது ரியல் லைஃப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கார் ஈஸிய ஆப்ஜெக்ட். ஓகே, இன் ரியல் லைஃப் கார் ஈஸிய ஆப்ஜெக்ட், லேப்டாப் ஈஸிய ஆப்ஜெக்ட். ஓகே, அதே மாதிரி ஒன் மொபைல் இஸ் ஆல்சோ ஏ ஆப்ஜெக்ட். ரைட்டா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். உயிர் இல்லாத எதையுமே நாம் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ ஏதோ ஒரு பொருள் எடுத்துக்கோங்க. ஸோ வாட் எவர் ஸ்டஃப், ஓகேவா, விச் ஹேஸ் நோ சோல் இன்சைட் இட், ஓகே, விச் இஸ் கால்டு ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம் நாம். ரைட்டா, நம்ம சொல்லுவோம்ல, இப்போ எதுக்குமே ரியாக்ஷன் கொடுக்க, என்னப்பா நீ ஒரு இது மாதிரி இருக்க, மரக்கட்ட மாதிரி இருக்குது அப்படிம்பாங்க. ரைட்டா, ஸோ தட் இஸ் ஆப்ஜெக்ட் அப்படிம்பாங்க, ஆப்ஜெக்ட் மாதிரி இருக்குது அப்படிம்பாங்க. ஸோ ஆப்ஜெக்ட் விச் மீன்ஸ் வாட் எவர் ஒன் ஸ்டஃப், ஓகேவா, விச் ஹேஸ் நோ சோல் இன் இட், ஓகேவா, அதுக்கு பேர் நாம் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கார் இருக்குது, ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள், ரியல் லைஃப் ஆப்ஜெக்ட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தட்ஸ். அதாவது ரியல் லைஃப்பில் என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் மெத்தட் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ இன் ரியல் லைஃப் எ கார் இஸ் அன் ஆப்ஜெக்ட். ஓகேவா, இன் ரியல் லைஃப் எ கார் இஸ் அன் ஆப்ஜெக்ட். எ கார் ஹேஸ் ப்ராப்பர்ட்டிஸ் லைக் வெயிட், கலர் அண்ட் மெத்தட். நம்ம பார்த்துருக்கோம், ஞாபகம் இருக்கா? வெயிட், கலர்லாம் வந்து சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு நம்ம பார்த்துருக்கோம். ரைட்டா, ஸோ வெயிட், கலர்ஸ் ஆர் சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு பார்த்தோம். ரைட்டா, ஸோ அதே தான் இங்கே சொல்கிறாங்க. எ கார் ஹேஸ் ப்ராப்பர்ட்டிஸ் லைக் வெயிட் அண்ட் கலர் அண்ட் மெத்தடு. மெத்தட்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்டு, அப்புறம் டிரைவ், பிரேக், ஸ்டாப். ஸோ தீஸ் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வி வில் பி டூயிங் வைல் வி ஆர் டிரைவிங் த கார். ரைட்டா, அதை தான் இங்கே போட்டிருக்காங்க. ஸோ தீஸ் ஆல் ஆர் மெத்தட் ஆர் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இங்கே ஒரு விஷயம் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஃபங்க்ஷன்ஸ் ஆர் மெத்தட் போத் ஆர் சேம். புரியுதா? ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் மெத்தட் போத் ஆர் சேம். In JavaScript we call it as a function, in Java we call it as a method, if you go to Python or PHP we call it as a method only. ஓகேவா, ஒரு சில PHPயில் ஃபங்க்ஷன் போட்டு எழுதுவாங்க. ரைட்டா, ஸோ அப்போல அது வந்து ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மெத்தட் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் போத் ஆர் சேம். ஓகேவா, மெத்தட் இஸ் ஆல்சோ a block of code. Method will have some set of codes. ஓகேவா, some set of codes in it. புரியுதுங்களா? ஸோ மெத்தடுங்கிறதும் ஒன்று தான், ஃபங்க்ஷனுங்கிறது ஒன்று தான், ரெண்டுமே ஒன்று தான். ஸோ டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்டு வென் ஐ சே சம்டைம்ஸ் மெத்தட், சம்டைம்ஸ் ஐ வில் யூஸ் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா, ஸோ அதில் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். ஓகே, இது பாருங்கள், ஸ்டார்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. ரைட்டா, கார் டாட் ஸ்டார்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த ஸ்டார்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நாம் கால் பண்ணியிருக்கணும், இந்த மெத்தடு கால் பண்ண மாதிரியே கால் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், மல்டிப்ளைன்னு போட்டிருக்கோமா, இங்கே கால் பண்ணியிருக்கோமா, இதே மாதிரி தே ஆல்சோ ஜஸ்ட் இனிஷியேட்டிங் த ஸ்டார்ட் மெத்தட், drive method, brake method, stop method. புரியுதா? ஸோ கார் இஸ் அன் ஆப்ஜெக்டிங்கிற மாதிரி சாரி இஸ் ஆப்ஜெக்ட். ஓகேவா, எ கார் ஹேஸ் ப்ராப்பர்ட்டிஸ் லைக் வெயிட் அண்ட் கலர். இங்கே பாருங்கள், ப்ராப்பர்ட்டிஸ், நேம், கார் நேம் ஃபியட், மாடல் 500, வெயிட் 850 கிலோகிராம், கலர் ஒயிட். ஸோ இந்த காரில் என்னென்ன மெத்தட் இருக்கும்? ஸ்டார்ட், டிரைவ், பிரேக், ஸ்டாப். இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் மெத்தட் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஓகேவா, ஸோ all cars have the same properties but the property values differ from the car to car. சரியா இல்லையா? So all the cars may have the same properties, okay, but the values will be differ from the car to car. கரெக்டா இல்லையா? So same Fiat car தான், but colors can change. ஓகே, அதே மாதிரி weight can change, மாடலும் சேஞ்ச் ஆகும். ரைட்டா, இது எல்லாமே சேஞ்ச் ஆகும். பட் இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இட் cannot change. ரைட்டா, அது வந்து நமக்கு ஸ்டேபிளாக இருக்கும். ஆனால் மெத்தடு பார்த்திங்கன்னா எல்லா மெத்தடும் சேமாக இருக்கும். ஆனால் இந்த மெத்தடும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுமே டிஃபர் ஆகும். ரைட்டா, ஸோ காருக்கு வேறு மாதிரி இருக்கும், பைக்குக்கு வேறு மாதிரி இருக்கும். ரைட்டா, இல்லை பைக்குக்கு பார்த்திங்கன்னா அதேமாதிரி சைக்கிளுக்கு வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா பைக் அண்ட் காரில் வி ஹேவ் கியர், இன் சைக்கிள் வி டோன்ட் ஹேவ் த கியர். ரைட்டா, அண்ட் சைக்கிள் வித் கியர் ஆல்சோ இஸ் அவைலபிள். அது ஒன்று, அது வேறு. ஓகேவா, ஸோ எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு யூனிக் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ஒவ்வொரு யூனிக் மெத்தட்ஸ் இருக்கும். ஓகேவா, ஜஸ்ட் இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ இது என்ன பண்ணுறோம், we will convert this real life objects properties எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா we will convert into the object, JavaScript object நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம். ஓகேவா, இதான். ஸோ you have already learned the JavaScript variables or containers for data values. This code assigns a simple value to a variable named car. ஒரு கார் அப்படிங்கிற பேர் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்காங்க யூஸிங் let keyword. லெட் அப்படிங்கிற அந்த கீவேர்டு யூஸ் பண்ணி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க.
அண்ட் இப்போ என்ன சொல்கிறாங்க, ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் வேரியபிள்ஸ் டூ, இதுவுமே ஒரு ஆப்ஜெக்ட் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா யூ ஆர் கிரியேட்டிங் எ வேரியபிள் தட் இஸ் ஆல்சோ ஏ ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறாங்க. அது வந்து ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட். ஓகேவா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நார்மலாக ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட், நம்பர் ஆப்ஜெக்ட், பூலியன் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ இப்போ கம்ஸ் டு த மெயின் டாபிக்பா. நார்மலாக வந்து ஆப்ஜெக்ட் ஜாவா ஸ்கிரிப்டில் அப்படின்னு சொல்லும்போது என்னென்னா, இட் வில் பி ஸ்டார்ட் ஃப்ரம் கர்லி பிரேசஸ் அண்ட் எண்ட் வித் கர்லி பிரேசஸ். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ரைட்டா, we have already seen this one ரைட்டா. போன டாப்பிக்கில் பார்த்தோன்னு நினைக்கிறேன், when we were talking about the variables ரைட்டா. வேரியபிள்ஸ் பற்றி நம்ம பேசும்போது நாம் அதை பற்றி பார்த்துருக்கோம். ஆப்ஜெக்ட்ஸ் அப்புறம் அரேலாம் பார்த்துருக்கோம் ரைட்டா. ஸோ ஆப்ஜெக்ட் அப்படிங்கும்போது கர்லி பிரேசஸில் ஸ்டார்ட் ஆகி கர்லி பிரேசஸில் முடியும்ப்பா. ஆப்ஜெக்டில் என்ன இருக்கும்? ஸோ லைக் we have seen here ரைட்டா, நேம், மாடல், வெயிட், கலர் ரைட்டா. இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். அந்த மாதிரி டைப், மாடல், கலர், கீ அண்ட் வேல்யூ பேர் ஆர் நேம் ஆர் வேல்யூ பேர் போட்டிருக்காங்க பாருங்க ரைட்டா. தி வேல்யூஸ் ஆர் ரிட்டன் as நேம் அண்ட் வேல்யூ பேர்ஸ். நேம் அண்ட் வேல்யூ செப்பரேட்டட் பை எ கோலன். ஓகேவா, இது ரெண்டும் ஒரு பேர், கமா போட்டு அடுத்த ஒரு பேர் போடணும், அடுத்த ஒரு பேர் போடணும். புரியுதா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேஷன் அப்படின்னு சொல்லுவோம் நாம. ஸோ என்ன பண்ணுறோம், ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம். கார்னு ஒரு ஆப்ஜெக்ட், அதில் டைப் என்ன, ஃபியட், மாடல் என்ன, 500, கலர் என்ன, ஒயிட் ரைட்டா. ஸோ நார்மலி வி ரைட் ஆர் வி ஃபில் த ஃபார்ம்ஸ் ரைட்டா. ஒரு ஃபார்ம்ஸில் நம்ம ஃபில் பண்ணுவோம் ரைட்டா. அதே மாதிரி தான் இங்கே நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம். இட் இஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல்ஸ் டு த ஃபார்ம் ஃபில்லிங் ஒன்லி. ஓகே, இட் இஸ் காமன் ப்ராக்டிஸ் டு டிக்ளேர் ஆப்ஜெக்ட்ஸ் வித் கான்ஸ்டன்ட் கீவேர்டு. ஏன்னா இட் இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த ரெக்யர்மெண்ட்ப்பா. ஓகேவா, ஸோ சம்டைம்ஸ் if you don't want to modify the object, then you can use const keyword ரைட். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் difference between let and const and var keyword. So there are three variables are there, var, let and const. var அப்படின்னா we can duplicate the variable, not an issue. let அப்படின்னா it won't allow you to duplicate the variable. const அப்படின்னா என்னன்னா you cannot modify the object or variable values ரைட்டா. இதெல்லாம் கொஞ்சம் கிளியராக வச்சுக்கோங்க. ஓகேவா, ஆப்ஜெக்ட் டெஃபினிஷன். ஓகேவா, ஸோ யூ டிஃபைன் a JavaScript object with an object literal. ஸோ இந்த மாதிரி நமக்கு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பர்சன், ஃபஸ்ட்டு நம்ம கார் பார்த்தோம். ஸோ ஃபார் கார் we have created a object like this. For person we can create object something like this. ஓகேவா, so spaces and line breaks are not important. An object definition can span multiple lines. இந்த மாதிரி நம்ம போடலாம், இந்த மாதிரியும் போடலாம். ஓகேவா, but the thing is it should looks like properly. ஓகேவா, இங்கே பாருங்கள், இது ரெண்டும் எப்படி போட்டிருக்காங்க, ஒட்டி போட்டிருக்காங்க, இடையில ஒரு ஸ்பேஸ் விட்டுருக்காங்க ரைட்டா. just for the our code, whatever code we write, it should looks like good ரைட்டா. it has to be readability-யாக இருக்கணும். புரியுதுங்களா? அப்போ தான் இப்போ நீங்கள் ஒரு கோடு போடுறீங்க, யூ ஆர் ரைட்டிங் எ கோட். ஸோ வென் ஐ கம் டு யுவர் கோட் அண்ட் இஃப் ஐ ட்ரை டு சேஞ்ச் யுவர் கோட், ஐ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ரைட்டா. எனக்கு அது புரியணும். அது புரியணுங்கிறதுக்காக என்ன பண்ணுவோம், எய்தர் ஃபாலோ திஸ் ஸ்ட்ரக்சர் அதர்வைஸ் ஃபாலோ திஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். சின்னதாக இருந்ததுன்னா இந்த ஸ்ட்ரக்சர் ஓகே தான். கொஞ்சம் ரொம்ப இதற்குள்ள ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஒரு 10 ப்ராப்பர்ட்டிஸ், ஒரு 20 ப்ராப்பர்ட்டிஸ் போகுதுன்னா தென் யூ ஷுட் ஃபாலோ திஸ் ஸ்ட்ரக்சர். ஓகேவா, ஸோ பேசிக்கான ஒரு விஷயம். இப்போ மேலே பார்த்ததில் ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸ்ப்பா. நேம் வேல்யூ பேர்ஸ் ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ரைட்டா. எய்தர் கீ வேல்யூ பேர்ஸ்னு சொல்லுவோம், இல்லைன்னா நேம் வேல்யூ பேர்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா, போத் ஆர் சேம். ஃபங்க்ஷன்ஸ், மெத்தட் போத் ஆர் சேம். கீ வேல்யூ, நேம் வேல்யூ சேம். ஓகேவா, ஸோ டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்டு. ஸோ இதில் ப்ராப்பர்ட்டி ஃபஸ்ட் நேம் வேல்யூ ஜான், ப்ராப்பர்ட்டி நேம் லாஸ்ட் நேம், ப்ராப்பர்ட்டி வேல்யூ டோ, ப்ராப்பர்ட்டி நேம் ஏஜ் அண்ட் ப்ராப்பர்ட்டி வேல்யூ 50 இந்த மாதிரி சொல்கிறாங்க. புரியுதுங்களா? ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ட்ரை பண்ணுவோம். நம்ம இதை அப்படியே காப்பி பண்ணுறேன். ஸோ லெட் மீ காப்பி திஸ் ஆப்ஜெக்ட் அண்ட் பிளேஸ் திஸ் இன் அவர் ஸ்கிரிப்ட் டேக். ஓகேவா, இப்போ console dot log copy path inspect element பா. சரியா, இங்கே பாருங்கள் ஆப்ஜெக்ட் பிரிண்ட் ஆயிருக்கா. நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்கோம், இங்கே நமக்கு காட்டும். இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்கோம், அப்படியே டேரெக்டாக இங்கே ரைட் சைடு வந்தீங்கன்னா test.html 15th லைனில்
we have written the code அப்படின்னு நம்மக்கிட்ட காட்டுது பாருங்கள் ரைட்டா. ஸோ 15th லைனில் we have written the code அப்படின்ட்டு they are providing some instruction as well. இந்த கான்சோல் உங்களுக்கு தெரியும் சரியா. கான்சோலில் whenever you write some console.log, so you can able to see the line number as well. ஸோ test.html 15 லைன் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காட்டும் இந்த இடத்துல நீங்கள் எழுதிருக்கீங்க console.log போட்டிருக்கீங்க அப்படின்னு it will show the code பா. ஸோ இங்கே நான் போட்டிருக்கோம் ஃபஸ்ட்டு we have declared one object ரைட்டா. ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்ணியிருக்கோம், அந்த ஆப்ஜெக்ட் இங்கே பிரிண்ட் பண்ணுறோம். பிரிண்ட் பண்ணுறது இங்கே நமக்கு இப்போ டிஸ்பிளே ஆகுது பாருங்கள். ஏஜ், ஐ, கலர், ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஓகேவா. ஸோ வேர் வி வில் பி யூஸிங் திஸ் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிறத லேட்டர் வி வில் சி, ஓகேவா. இப்போ அதுக்குள்ளே உள்ளுக்குள்ள ரொம்ப போக வேண்டாம், ஜஸ்ட் மைண்டில் வச்சுக்கோங்க இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணுவோம். வி வில் யூஸ் ஃபங்க்ஷன்ஸ், ஆப்ஜெக்ட்ஸ், டேட்டா டைப்ஸ், அந்த வேரியபிள் கிரியேஷன்ஸ் அண்ட் ஆப்ரேட்டர்ஸ், அசைன்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம், வி வில் யூஸ் எவ்ரி திங் டுகெதர் டு ரைட் த ப்ரோக்ராமிங். இது எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணாத வி கேன் ஏபிள் டு ரைட் த ப்ரோக்ராமிங், ஓகேவா. இதெல்லாம் சேர்ந்து தான் இஃப் யூ என்ன சொல்கிறது ஒரு விஷயத்தை, ஓகேவா, இஃப் யூ வாண்ட் டு அவாய்ட் எனி ஒன் ஸ்டஃப், ஓகேவா, தென் இன் தட் கேஸ் வி கேனாட் ஏபிள் டு ரைட் த ப்ரோக்ராமிங் ப்ராப்பர்லி, ஓகேவா. ஸோ ப்ரோக்ராமிங் எழுதணும் அப்படின்னா இந்த பார்த்த எல்லா விஷயமும் நாம் ஒன்றா சேர்த்து எழுதுனா தான் வி கேன் ரைட் ப்ரோக்ராமிங், ப்ராப்பர் ப்ரோக்ராமிங், ஓகேவா. ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் நம்ம போட்டாச்சு. ஸோ console.log அப்படின்னு போடும்போது இங்கே நமக்கு பை டிஃபால்ட்டாக இங்கே ஆப்ஜெக்ட் பிரிண்ட் ஆகிடும். புரியுதுங்களா. ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஏஜ், கலர், ரைட், இது எல்லாமே ஆப்ஜெக்ட். ஸோ இப்போ இந்த ஆப்ஜெக்ட்லேருந்து நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணுறது. ஸோ இஃப் ஐ வாண்ட் டு see ஒன் ஃபஸ்ட் நேம் ஆர் லாஸ்ட் நேம் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட் நேம் person டாட் ஃபஸ்ட் நேம் இப்படி போடணும். புரியுதா. எய்தர் திஸ் வே அதர்வைஸ் திஸ் வே, ஃபஸ்ட் நேம் இந்த மாதிரி நம்ம போடணும். அதாவது ஆப்ஜெக்ட் அந்த வேரியபிள் இருக்குல்ல, அந்த வேரியபிள் பேர், ஓகேவா, த வேரியபிள் நேம் பர்சன் டாட் த நேம், த ப்ராப்பர்ட்டி நேம், புரியுதா. ஸோ வாட் எவர் ப்ராப்பர்ட்டி we have inside the JSON object, so we have to use that property name to access the value bar, okay. So for example, if you want to see what is the person's first name, a person, the variable in the whatever variable we have mentioned here, right, that variable and dot first name. Otherwise in the square bracket single quotation or within the double quotation we can have to mention the name, okay va, the property name we have to mention. இப்போ அப்படி போட்டோம்னா நமக்கு ஜான் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆயிடுச்சு, ரைட்டா. இப்போ எனக்கு வந்து ஏஜ் அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னா ஏஜ் அப்படிங்கிறத நான் பிரிண்ட் பண்ணுவேன், ஃபஸ்ட் நேம், ஏஜ், ஓகேவா. ஸோ we have object, அந்த ஆப்ஜெக்ட்லேருந்து we can able to access the values, ஓகேவா. So if you want to access the value from the object, then we have to use the property name, right. So we have to use the property name in order to access the property value, right. இது வந்து property name, இது வந்து property value, right. So உங்களுக்கு first name பார்க்கணும்னா we have to use the first name property and others last name property, we can use anything you want, ஓகேவா, புரியுதா. ஸோ இந்த மாதிரி நம்மளால we can able to see the values, ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட் accessing values, ஓகேவா. இது வந்து declaring JSON object, declaring JSON object சொல்லுவோம். JSON object அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா JavaScript object notation அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா. JavaScript object notation சொல்லுவாங்க. மெயின்லி JSON வந்து கிரியேட் பண்ணதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா டு மெயின்டைன் ஆர் டு ப்ளே வித் த ஆப்ஜெக்ட்ஸ், ஓகேவா. இந்த JSON ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஜாவாஸ்கிரிப்டில் நம்ம டேரெக்டாக இவ்வளோ சிம்பிளாக நம்மளால் கொடுக்க முடியும் அப்படிங்கிறனால தான் பார்த்தீங்கன்னா இது JavaScript object notation அப்படின்னு பேர், ஓகேவா. ஸோ JSON stands for JavaScript object notation, ஓகேவா. இது வந்து நம்ம we have just declared the one JSON object, ஓகேவா. இந்த மாதிரி கர்லி பிரேசஸ்லையோ ஸ்கொயர் ப்ராக்கெட்லையோ வந்தால் அது JSON அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க, ஓகேவா. ஸோ we have just declared the JSON object and we have just printed the JSON object and we are accessing the values, right.
ப்ராப்பர்ட்டி வேல்யூஸ் in this way. ஓகேவா? ஸோ பர்சன் ஒரு வேரியபிள் பேர், இந்த வேரியபிள் நேம் அப்படி இட் கேன் பி எனி திங், ரைட்டாக? பர்சன்னு போட்டிருக்கேன், நான் வந்து பாய்னு கூட போடுவேன். ஸோ பாய்னு போட்டால் என்ன ஆகும்? இங்கே பர்சன் பதில் பாய்னு நம்ம போடணும், ரைட்டா? பிகாஸ் பர்சன் இஸ் நாட் அவைலபிள் நவ். ஏன்னா நம்ம பர்சனுங்கிற பேரில் வி ஹேவ் நாட் டிக்ளேர்ட் எனி வேரியபிள் நவ், ரைட்டா? ஏன்னா இங்கே நம்ம பாய்னு மாற்றிட்டோம். ஸோ இன் திஸ் கேஸ் இட் வில் த்ரோ எரர். இப்போ பாருங்கள், எரர் வருதா? அன்காட் ரெஃபரன்ஸ் எரர், பர்சன் இஸ் நாட் டிஃபைன்டு. டிஃபைன் என்ன? நம்ம டிஃபைன் பண்ணலை அப்படின்னு சொல்லுது. லைன் நம்பர் 17 வருது. 17 கிளிக் பண்ணி நீங்கள் பாருங்கள். அன்காட் ரெஃபரன்ஸ் எரர், பர்சன் இஸ் நாட் டிஃபைன்டு. ஏன்? அதாவது ஒரு வேரியபிள் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, எந்த ஒரு ப்ரோக்ராமிங்காக இருந்தாலுமே இஃப் யூ வாண்ட் டு யூஸ் ஒன் வேரியபிள், ஃபஸ்ட் ஸ்டெப் இஸ் டு டிக்ளேர் த வேரியபிள். ஓகேவா? ஒரு வேரியபிள் நாம் we have to declare the variable before we start to use that particular variable. புரியுதா? ஸோ என்ன பண்ணணும்? ஃபஸ்ட் நம்ம டிக்ளேர் பண்ணணும். பட் we have not declared the variable. அதனால தான் நமக்கு இப்போ என்ன சொல்லுது? person is not defined. we have not defined the variable, ரைட்டா? இப்போ என்ன பண்ணுறேன்? அந்த வேரியபிள் பாய்க்கு பதிலாக instead of boy I am just placing the person. ஓகே, சேஞ்ச் பண்ணிட்டேன். now we will get an result. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we have just declared the variable, we have just defined, ரைட்டா? டிஃபைன் பண்ணிட்டோம் நாம் ஒரு வேரியபிள் அந்த பேரில். ஸோ we won't get any error. ஓகே, பாய்னு போட்டிங்கன்னா இது எல்லாமே we have to change it as a boy dot first name, boy dot age இந்த மாதிரி போடணும். அதர்வைஸ் we have to change it அப்படியே ரிவர்ஸாக நீங்கள் மாற்றணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம ஆக்சஸ் பண்ணலாம். அடுத்தது அப்டேட்டிங் ஆப்ஜெக்ட் வேல்யூ. ஓகேவா? அப்டேட்டிங் ஆப்ஜெக்ட் வேல்யூஸ், ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டி வேல்யூஸ். இப்போ என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இதை அப்படி ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கோங்க. என்ன பண்ணுறேன்? இந்த சேம் ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. ஆல்ரெடி பார்த்தா ஈக்குவல்ஸ்ட்டு போட்டுட்டு என்ன பண்ணால் மதன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ என்ன ஆகும்? பர்சன் டாட் ஃபஸ்ட் நேம் அப்படிங்கிறத மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா கெட்பா இட் வில் ரிட்டர்ன் வாட் எவர் வேல்யூ யூ ஹேவ் ஜஸ்ட் ஸ்டோர்டு. ஓகேவா? whatever value you stored in the first name property, that property value will be returned by the person dot file name code. ஓகேவா? இப்போ நம்ம person dot file name னு போட்டு ஈக்குவல் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், ரைட்டா? இந்த அசைன் பண்ணுற ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா, இந்த வாட் எவர் வேல்யூ வாஸ் தேர் தட் வில் கெட் ரீப்ளேஸ்டு பை மதன் வேல்யூ. புரியுதா? மதன்கிற அந்த வேல்யூ வந்து ஜான்கிற வேல்யூவை ரீப்ளேஸ் பண்ணிடும். ஏன்னா we are using the assignment operator, which means whatever is available in the right side that is going to assign it to first name. புரியுதா? அப்போ என்ன ஆகும்? இப்போ மதன் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும்பா, மதன். புரியுதா? இப்போ என்ன பண்ணுறேன்? இங்கே நாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், ரைட்டா? ஸோ வாட் எவர் we are writing in JavaScript that will be available here, ரைட்டா? இந்த கான்சோல் அவைலபிளாக இருக்கும், நாம் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ பர்சன் அப்படிங்கிறது நான் டைப் பண்ணுறேன், இங்கே கீழே வருது. டைப் பண்ணால் மதன் இருக்கா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஜான் இருந்தது, இப்போ மதன் மாறிடுச்சு. ஏன் அப்படின்னா we have just updated the first name. இப்போ அதே மாதிரி இப்போ எனக்கு ஏஜ் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் ஏஜ், இதை வந்து 2 டைப்பில் அப்டேட் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம அப்டேட் பண்ணலாம். So like we access the values, right? The same way we can update the values as well. So 50 இருந்தது, ஜானுக்கு 50, இப்போ என்ன பண்ணுறேன்? இவருக்கு 24னு போடுறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஜானுக்கு வந்து ஏஜ் 24. 1 செகண்ட். பர்சன், ஓகே, ஏஜிங் 50 இருக்குது பாருங்கள். இது நம்ம ரியல் டைமில் அப்டேட் பண்ணாலும் இந்த மாதிரி காட்டுது. பை டிஃபால்ட் ஏஜ் 50 நீங்கள் காட்டும். இப்போ இதை நான் இங்கே அப்டேட் பண்ணல அப்படின்னா நமக்கு எதுவுமே காட்டாது, ரைட்டா? இங்கே மதன்னு காட்டுது பார்த்தீங்களா? பிகாஸ் we have just updated here, ரைட்டா? அதனால் இங்கே நம்ம ஓப்பன் பண்ணும்போது இட் இஸ் ஜஸ்ட் டிஸ்பிளேயிங் த அப்டேட்டட் வேல்யூ. ஓகேவா? நான் என்ன பண்ணுறேன்? console.log. ஓகே, இங்கே ஜான் டோ 50 இருக்கா? இப்போ என்ன பண்ணுறேன்? பர்சன் அப்படிங்கிறது நாம் இப்போ போடுறோம். மதன் ஏஜ் 24 வந்துருச்சுங்களா? மதன் 24. இனிஷியலி என்ன இருந்தது பார்த்தீங்கன்னா, ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் ஜான். லேட்டர் வி சேஞ்ச்டு த ஃபஸ்ட் நேம் மதன்.
ஸோ ஆல்சோ த ஏஜும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்டேட் பண்ணியிருக்கோம் 50 ஃப்ரம் 50 to 24 நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம் ஓகேவா. ஸோ இப்போ ஒரு 3 விஷயம் நம்ம பார்த்தோம் ரைட்டா. ஸோ டிக்ளேரிங் த ஜேசன் இதுதான் நமக்கு பேசிக் சின்டாக்ஸ். இங்கே we can use const keyword or let keyword or where keyword anything, but let const is the latest update, so we have to use let and const keyword only based on the requirement ஓகேவா. அடுத்து accessing value, we can able to access the object values like this ஓகேவா in two ways. ஒன்று either dot யூஸ் பண்ணுங்க, otherwise we can use square bracket. உள்ளுக்குள்ள வந்து டபுள் கொட்டேஷன்லையும் போடலாம், சிங்கிள் கொட்டேஷன்லையும் போடலாம், இட் டசன்ட் மேட்டர் ஓகேவா. பட் the format should be proper ஓகேவா. if you use double quotation then keep using double quotation ஓகே. ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு பேஸ்ட் ஆன் த ப்ராஜெக்ட்ப்பா. ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் எடுக்கிறீங்க சிங்கிள் கொட்டேஷன் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீப் கண்டினியூ ஆன் சிங்கிள் கொட்டேஷன் ஓகேவா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொரு ப்ராஜெக்ட்டில் டபுள் கொட்டேஷன்னா ஓகே டபுள் கொட்டேஷனை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கணும் ஓகேவா. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா we are updating the property values. இந்த ஜேசன் ஆப்ஜெக்ட் நம்ம அப்டேட் பண்ணுறோம் ரைட். அவள் அப்டேட் பண்ணும்போது இந்த அப்டேட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சாஃப்ட்வேர் அப்டேட் மாதிரி ரைட்டா. ஒரு அப்ளிகேஷன் இருக்கும், ஃபேஸ்புக் இல்லை வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும் ஓகேவா. they will be providing the update ரைட்டா. ஸோ we have to install the update ரைட். அந்த மாதிரி தான் இதுவுமே ஓகேவா ஜேசன் அப்படிங்கிறது. ஸோ இப்போ வாட்ஸ்அப்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும் ஓகேவா. இப்போ ஏபிகே இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா அதோடைய ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே அப்டேட் ஆகும் ஓகே. அந்த மாதிரி தான் we are just updating the data here ஓகேவா. இப்போ எனக்கு வந்து இப்போ இந்த ஃபஸ்ட் நேம் அப்படிங்கிறதே டெலீட் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆப்ஜெக்ட்லேருந்து டெலீட் ப்ராப்பர்ட்டி ஃப்ரம் ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்ன பண்ணணும்னா டெலீட் பர்சன் டாட் ஃபஸ்ட் நேம் அவ்வளோதான். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா பர்சன்லேருந்து ஃபஸ்ட் நேம் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி நேம் டெலீட் பண்ணுங்கன்னு சொல்லி we are just giving the instruction to the JavaScript ஓகேவா. ஸோ delete person dot first name ஓகேவா. இப்போ என்ன பண்ணுறோம் பர்சன் வந்து பிரிண்ட் பண்ண பார்க்குறோம், என்ன வருதுன்னு பார்க்கலாம். இட் வில் பி அன்டிஃபைன்டு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ பர்சன் அப்படிங்கிற நமக்கு ஃபஸ்ட் நேமே இருக்காது. பிகாஸ் we have just removed the particular property ஓகேவா. ஒன் ஜேசன் ப்ராப்பர்ட்டியை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் புரியுதில்லை. ஜேசன் ஆப்ஜெக்ட். So whatever properties are available inside the JSON which is called JSON property okay va. So JSON is an object and whatever values are available inside the JSON right that is JSON property values okay va. So இப்போ we have the JSON object la how to access the values from the JSON object and how to update the property value, how to access the property, how to update the properties and how to delete the properties. இது எல்லாமே பார்த்தோம் ரைட்டா. ஸோ டிக்ளேர் பண்ணியாச்சு. ஸோ we are declaring and we are accessing and we are updating and we are deleting ஓகேவா. ஸோ பேசிக்காக இருக்கிற இதுதான் ஆப்ரேஷன்ஸ் மேக்ஸிமம் ஃபுல்லி 100% இதுதான் நம்ம பண்ணுவோம் ஜேசன் ஆப்ஜெக்டோட ஓகேவா. ஓகேவா. இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் வந்து இப்படியே நம்ம ஆக்சஸ் பண்ணலாம், எய்தர் இன் திஸ் வே அதர்வைஸ் இன் திஸ் வே. ஸோ நான் சொன்ன மாதிரி டபுள் கொட்டேஷன் யூஸ் பண்ணலாம், சிங்கிள் கொட்டேஷன் யூஸ் பண்ணலாம், எப்படி வேணாலும் we can able to use ஓகேவா. you can access object properties in two ways, either with dot otherwise we can use square bracket ஓகேவா. double quotation single quotation doesn't matter. Example last name or last name like this okay. JavaScripts are containers for named values called properties. So whatever values we are inside means we have inside right those all are properties னு சொல்லுவோம். name value pairs ஓகேவா. ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபங்க்ஷனும் எழுதலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், வெளியே நம்ம ஃபங்க்ஷன் எழுதணும் ரைட்டா. ஸோ மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம், நம்ம ஆப்ஜெக்ட் மெத்தட்ஸ்னு சொல்கிறோம், அதர்வைஸ் ஆப்ஜெக்ட் ஃபங்க்ஷன். இங்கே பாருங்கள், இங்கே ஆப்ஜெக்ட் மெத்தட்ஸ்னு போட்டிருக்காங்க ரைட்டா. ஆப்ஜெக்ட்ஸ் கேன் ஆல்சோ ஹேவ் மெத்தட். மெத்தட்ஸ் ஆர் ஆக்ஷன்ஸ் தட் கேன் பி பெர்ஃபார்ம்ட் ஆன் ஆப்ஜெக்ட்ஸ். இங்கே பாருங்கள், மெத்தட்ஸ் ஆர் ஸ்டோர்ட் இன் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஸ் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன்ஸ். புரியுதா, இங்கே ஃபங்க்ஷன் போட்டிருக்காங்க. ஸோ டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட் ஓகேவா. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட்குள்ளே நாம் we can have some functions as well அப்படிங்கிறாங்க ஓகேவா. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபங்க்ஷன்லாம் போடும்போது we have to change the object structure. இப்போ லைட்டாக இந்த மாதிரி ஒரு பார்க்குறதுக்கு, ஏன்னா then only we can able to understand that easily. இப்போ என்ன பண்ணுறோம், ஃபுல் நேம் அப்படின்னு போடலாம். ஃபுல் நேம் அப்படின்னு போடும்போது என்ன பண்ணுறாங்க, ஃபுல் நேம் அப்புறம் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு போட சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரிப்பா
ஜஸ்ட் காப்பி அண்ட் பேஸ்ட் இட் ஹியர். புரியுதா? இப்போ என்னென்னா ஃபுல் நேம் அப்படிங்கிறதுல வந்து ஒரு என்ன பண்ணுறோம், இட் இஸ் எ ப்ராப்பர்ட்டி ரைட்டா. இந்த ப்ராப்பர்ட்டியில் என்ன பண்ணுறோம், we are creating a function. ஸோ இப்போ பாருங்கள் ஃபங்க்ஷனுக்கு பேர் இல்லை ரைட்டா. ஸோ we have not provided any name. So we can write functions in two different ways. Either previously நம்ம பார்த்த மாதிரி ஃபங்க்ஷன் போட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு பேர் கொடுக்கணும். அதர்வைஸ் this இப்போ within the object, ஓகேவா, if you want to write one function within the object, ஓகேவா, this property name is the name of the function, ஓகேவா. இந்த ப்ராப்பர்ட்டி நேம் தான் இந்த ஃபங்க்ஷனுடைய பேரை அது அசியூம் பண்ணிக்கும். எப்படி அசியூம் பண்ணிக்கும் அப்படிங்கிறதுக்கு ஜாவாஸ்கிரிப்ட் அவங்க வந்து அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் எழுதியிருக்காங்க, ஓகேவா. இந்த மாதிரி எழுதுனா இந்த ஃபங்க்ஷனுடைய பேர் ஃபுல் நேம், ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ வாண்ட் ரைட் நார்மல் ஃபங்க்ஷன், இப்போ ஃபங்க்ஷன் எப்படி எழுதுவோம் ரைட்டா, ஃபுல் நேம் இந்த மாதிரி எழுதுவோம். இது வந்து செப்பரேட்டாக நீங்கள் எழுதும்போது இது வந்து இண்டிபெண்ட் ஃபங்க்ஷன், ஓகேவா. இட் ஹேஸ் நோ டிபெண்டன்சிஸ், ஓகேவா, நோ டிபெண்டன்சிஸ். இதுக்கு டிபெண்டன்சி கிடையாது இந்த ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது. இந்த ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது we are writing this function inside one object, ரைட்டா. ஸோ இன்சைட் ஒன் ஆப்ஜெக்ட் நாம் எழுதும்போது என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி தான் போடணும் ரைட்டா. இது எப்படி எல்லாமே ப்ராப்பர்ட்டி வேல்யூ தான் ரைட்டா, நேம் வேல்யூ பேர் தான். அப்போ என்ன பண்ணணும், நேம் அப்படிங்கும்போது ஃபங்க்ஷனுடைய நேம் தான் ஃபுல் நேம். அந்த ஃபங்க்ஷன் அந்த ஃபுல் நேம் அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணுறோம், we are just providing the function. So within the inside the function we are just returning this dot first name, which means ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே இருக்கிற அந்த ஃபஸ்ட் நேமே எடுத்துக்கும். this dot first name அப்படின்னா within this object அது எடுத்துக்கும், புரியுதா. அதேமாதிரி this dot last name அப்படின்னா இந்த லாஸ்ட் நேம் எடுத்துக்கும். this அப்படிங்கிறது ஸோ வித்தின் த ஆப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே this யூஸ் பண்ணும்போது இந்த இதில் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குல்ல, இந்த ப்ராப்பர்ட்டிஸில் இது இந்த திஸில் அவைலபிளாக இருக்கும், புரியுதா. ஸோ என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி போட்டாச்சு. இப்போ பர்சன் டாட் ஃபுல் நேம் அப்படிங்கிறத நம்ம ரன் பண்ணுவோம். போட்டாச்சு பர்சன் டாட் ஃபுல் நேம் ஃபங்க்ஷன் பாருங்கள் ரைட்டா. ஸோ நம்ம பார்த்தோம்ல ஃபங்க்ஷன் பேரை மட்டும் போட்டோம்னா ஃபங்க்ஷனாக இருக்கா இல்லையா நம்ம காட்டும், இந்த மாதிரி காட்டும் நமக்கு, ஓகேவா. ஸோ வி ஹேவ் டு கால் த ஃபங்க்ஷன் அப்படின்னா ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டோம்னா நமக்கு இந்த மாதிரி வரும். அன்டிஃபைன்டு, ஒய் அன்டிஃபைன்டு, பிகாஸ் வி ஹேவ் ஜஸ்ட் ரிமூவ் த ஃபஸ்ட் நேம் ரைட்டா. நம்ம கோடிங்கில் பாருங்கள், இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ரிமூவ் பண்ணியிருக்கோம், டெலிட் பண்ணியிருக்கோம் ரைட்டா. டெலிட் person dot first name அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ தட்ஸ் வை இட் ஜஸ்ட் டெலிட்டட் த ஃபஸ்ட் நேம் ஃப்ரம் த ஜேசன் ஆப்ஜெக்ட். அதனால் நமக்கு ஃபஸ்ட் நேம் கிடைக்கல. ஸோ லெட் மீ கமெண்ட் ஆஃப் திஸ் லைன்ஸ். இப்போ ஃபுல் நேம் மதன் டோ வந்துடுச்சுங்களா. ஸோ பர்சன் டாட் ஃபுல் நேம் இஸ் எ ஃபங்க்ஷன். ஸோ வீ கேன் ரைட் ஃபங்க்ஷன் இன் டூ டிஃப்ரெண்ட் வேஸ், எய்தர் இண்டிபெண்ட் வே, ஓகேவா. First step is independent way, another step is we can write the function inside one object as well, okay va. So இந்த மாதிரி ரெண்டு ஃபங்க்ஷன் இதில் நம்ம கால் பண்ணலாம். ஸோ ரெண்டுக்குமே பேராமீட்டர்ஸ் we can able to pass the parameters, okay va. ஸோ ஃபங்க்ஷன்ஸில் அகைன் saying functions டூ டைப்ஸில் நம்ம ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணால், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த இண்டிபெண்ட் வே டு டிஃபைன் எ ஆர் ரைட் எ ஃபங்க்ஷன், ஓகேவா, இந்த மாதிரி. Otherwise we can write a function in one object as well, okay va. ஆப்ஜெக்ட்லேயும் நாம் எழுதலாம். So if you want to write a function in independent way, this is the syntax, and within the object this is the syntax part, okay va. Okay va. So in a function definition, this refers to the owner of the function. புரியுதுங்களா, இந்த ஃபங்க்ஷனுடைய ஓனர் அது வந்து ரெஃபர் பண்ணுது, ஓகேவா. ஸோ இன்சைட் எ ஃபங்க்ஷன் பா, அதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே நீங்கள் திஸ் அப்படிங்கும்போது இந்த திஸ் அப்படிங்கிறது ஒரு கீவேர்டு, ஓகேவா. ஸோ திஸ் கீவேர்டுன்னு போட்டிருக்காங்க அந்த டைட்டில், இது திஸ் கீவேர்டு. ஸோ இன் எ ஃபங்க்ஷன் திஸ் ரெஃபர்ஸ் டு த ஓனர் ஆஃப் த ஃபங்க்ஷன், ஓகேவா. இந்த எக்ஸாம்பிள் அபவுட் திஸ் இஸ் த பர்சன் ஆப்ஜெக்ட் தட் ஓன்ஸ் த ஃபுல் நேம் ஃபங்க்ஷன். அதாவது ஃபுல் நேமை ஓன் பண்ணியிருக்கிற அந்த ஆப்ஜெக்டை தான் இந்த திஸ் அப்படிங்கிற கீவேர்டு மென்ஷன் பண்ணுது, ஓகேவா. In other words, this dot first name means first name property of this object. அந்த ஆப்ஜெக்டுடைய ஃபஸ்ட் நேம் தான் அது மீன் பண்ணுது, ஓகேவா. ஸோ அதை சொல்லியிருக்காங்க. ஆப்ஜெக்ட் டாட் மெத்தட் நேம் எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. தட் வி ஹவ் சீன் ரைட்டா, இந்த மாதிரி பார்த்துருக்கோம். ஃபங்க்ஷன் இஃப் யூ ஆக்சஸ் ஏ மெத்தட் வித்தவுட் parenthesis, it will return the function definition நம்ம பார்த்தோம் ரைட்டா. ஸோ இந்த பேரந்தீசஸை நம்ம யூஸ் பண்ணல அப்படின்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் வந்து உங்களுக்கு ஜஸ்ட்டு காட்டும். அதாவது லைக் திஸ்பா இந்த ப்ராக்கெட் யூஸ் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி காட்டும். என்ன ஃபங்க்ஷன் டெஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு ஜஸ்ட் சிம்பிள் உங்களுக்கு காட்டும். புரியுதா? அப்போ என்ன பண்ணணும், இந்த ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டிங்கன்னா தான் அந்த ஃபங்க்ஷன் வில் கெட் கால்டு. ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணணும் அப்படின்னா யூ ஹேவ் டு யூஸ் திஸ் பேரன்தீசிஸ். ஓகேவா? அந்த ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் அப்படிங்கிறத நீங்கள் யூஸ் பண்ணனா தான் தட் ஃபங்க்ஷன் வில் கெட் கால்டு. அதர்வைஸ் இட் won't get called. Do not declare string numbers and booleans as objects அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இதுவும் ஆப்ஜெக்ட் தான், ஆனால் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ண போகல. ஸோ வி ஜஸ்ட் லீவ் திஸ் டாபிக் ஹியர். ஓகே, ஃபார் நவ். ஓகேவா? இப்போதைக்கு நீங்கள் இதை விட்டுருங்க, இதை நம்ம போக வேண்டாம். ஏன் அப்படின்னா இட் வில் காம்ப்ளிகேட் யுவர் லேர்னிங் ஸ்டஃப். ஓகேவா? லேர்னிங் பண்ணும்போது அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக மாற்றும். ஸோ ஃபார் நவ் வி டோன்ட் நீட் திஸ். ஓகே.